இந்த இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்குறது மூணு விஷயம். எல்லாருக்கும் கல்வி வேணும் சார். 110 கோடி மக்களும் 3 வேளை சாப்பிடணும் சார். எங்களோட சொத்துக்கள் அந்நிய நாட்டால் சுரண்டப்படக்கூடாது சார். உங்களுக்கு பதில் என்ன சார்? இல்ல அதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா? ஆனா நாங்க சொல்றது அந்த பாதையில போயிட்டு இருக்க நாங்க எங்க எப்படி இருக்கணும், எந்த காரணால உங்களுக்கு எங்க நடவடிக்கைகள் பிடிக்கல, எது உங்களுக்கு ஏற்றதா இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்கன்றதான் இப்ப கேள்வி. உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எந்தெந்த ஜனநாயக தேவையோ எடுத்துக்கிறீங்களோ அது பூரா எங்களுக்கும் வேணும். இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் எல்லாமே அரசியல்வாதி அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க. மக்களுக்கு பற்றற்று சேவை செய்ய வேண்டியவங்க எதையும் மொத்தமா எல்லாரையும் ஒரு வளையத்துக்குள்ள நீங்க சேர்த்து நிறுத்தலாம். அது யாரோ ஒருத்தர் காமராஜ் மாதிரி இருப்பாரு, அதை எடுத்துக்க முடியாது. கக்கன் மாதிரி இருக்கவங்களை எடுத்துக்க முடியாது. இல்ல நீங்க போன இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிடம் பெரும்பான்மையா இருக்குங்கிறதா இங்க பிரச்சனை. பெரும்பாலான கல்லூரிகள் மெட்ரிகுலேஷன்ல அரசியல்வாதி கட்டுப்பாட்டுல இருக்கு. தானே செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ் கட்டி தானே வசூல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்க 50 ஏக்கர் வாங்குற பொறுப்போக்கு 10 ஏக்கர் சேர்த்து பிடிக்கிறாங்க. அதாவது